படக்கும் தொழிலையும் நல்ல செய்து வருகின்றேன். அப்படி இருக்கும்போது இந்த சக்தி உலகத்திலே நல்ல முறையில் பிரம்மதேவன் பெயர்பற்றி தலைவாணியை மடைமுடித்து நான் வரும் நேரத்திலே அப்படி இருக்கும்போது இப்பொழுது இந்த உலகத்திலே அனைத்து ஜீவராசிகளும் உயிர் படைக்க வேண்டும் அல்லவா? அந்த கடமை செய்ய வேண்டும். அதனால் இப்ப என்ன செய்வது? ஆமா, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய மாமா இருக்கிறார் கைலாயத்திலே அவர் சென்று ஆலோசனை கேட்டுவிட்டு பிறகு உயிரை படைக்க வேண்டும். வருகின்றேன். இப்போ சென்று மாமா பார்க்க வேண்டும். மாமா மாமி மாமா மாமி எங்கு சென்றால் தெரியவில்லையே. சரி, எங்கு சென்றிருந்தாலும் இது அனுமதி சேர வேண்டும். சற்று அமர்ந்து அவர் வரலாற்று பார்க்கலாமே. என்ன இது? என் சுவாமியோ பஞ்சமுக சேவல சொன்னாரு. என் சுவாமி வந்துட்டாரா? சென்று சிம்மாசனத்திலே சுவாமிகள் பார்க்கலாமா? என்ன இது? என் சுவாமி எனக்கு முன்னதாக வந்து விட்டாரா? ஆஹா, என்ன அழகி, எப்பேற்பட்ட அழகு! இதுதான் பஞ்சமுக சேவையா? இப்படிப்பட்ட பஞ்சமுக சேவையை இப்போதுதான் பார்த்திருக்கிறேன்.
சரி சரி என் சுவாமியே பணியிலிருந்து வந்து விட்டாரு. இப்போது நான் பாதுகாப்பு செய்ய வேண்டும். சுவாமி தமிழ்நாடு எமக்கே சிவமயமே. சரி சரி என் சுவாமியை ஒதுக்கி கொண்டிருக்கிறார். என் சுவாமி மடிவில் நானும் தந்து உணராமா? காட்சி கொடுத்து விட்டு பாமர மக்களுக்கு நான் பணியிருந்து விட்டேன். என் தேவியாகப்பட்டவள் பஞ்சமுக சேவையோடு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வந்துவிட்டேன் பஞ்சமுக சேவையோடு. உமையோலே பார்வதா உமா அதிகாரி சுவாமி நாட்டக்காரி எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் உனக்கு பிரம்ம தேவனுக்கும் போய் அப்படிப்பட்ட வார்த்தையை என்னை கொள்ளாதீங்க சுவாமி. நான் கல்ல பெறுவா சுவாமி. என் மனதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். அப்படியேப்பட்ட அந்த பிரம்மதேவன் எப்படி என் மனதிற்குள் வருவார் சுவாமி? சுவாமி எனக்கு செய்ய வேண்டிய பாதபதி செய்யாமல் பிரம்மனுக்கு செய்துவிட்டு அவனோடு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அடி பாவி. இப்பேற்பட்ட காதலியாக மாறுவேன் என்று நினைக்கவே இல்லை. உனக்கு பிரம்மதேவனுக்கு காதல் படிகளுக்கு நான் சென்று விட்ட பிறகு திருட்டாட்டமாக திருடி அவனை வர வைத்து உல்லாசமாக இருப்பதை நிறுத்துங்கள். இது யாருடைய சிம்மாசனம்? உங்களுடைய சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்திலே உங்களை தவிர இதுவரைக்கும் யாரும் அமர்ந்தது கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மதேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது சுவாமி. நீங்கள் வரும் சமயத்தில் எப்படி வந்தீர்கள்? பஞ்சமுக சேவையோட வந்திருக்கிறீர்கள். இது வரைக்கும் நான் பஞ்சமுக சேவை பார்த்திருக்கிறேன்னா? பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்ல சுவாமி, உங்களுக்கும் 5 சிரம், பிரம்மாவுக்கும் 5 சிரம். இது கணவர் யாருன்னு தெரியாமல் அறியாமல் நான் பாதபதி செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுகிறேன். எனக்கும் 5 சிரம், தாயும் பிரம்மனுக்கு 5 சிரம். ஆமா, 5 சிரம் இருப்பதினால் மாற்றான் யார், கட்டிய கணவன் யார் என்று தெரியாமல் பாத பூஜை செய்துவிட்டு என்னிடம் இருக்கிறாய் பார்வதா. கட்டிய மனைவிக்கு கட்டிய கணவன் யார் என்று தெரியவில்லை. பாமர மக்களுக்கு எங்கிருந்து தெரிய போகிறது, எங்கிருந்து புரிய போகிறது? சுவாமி, அதுக்கு நான் நல்ல ஒரு யோசனை சொல்கிறேன். என்ன யோசனை தெரியுமா? இதோ பாருங்க,
பிரம்மாவுக்கும் 5 சிரம் இருக்கிறது. அந்த 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கோர்த்திருக்கிறோம் சுவாமி. உன் வார்த்தையை கேட்டு பிரம்மனுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை கொழுதா பஞ்சாட்சர மூர்த்தி நானும் நான்முக பிரம்மன் என்று அவன் அழைக்கும். நான்முக தேவ பிரம்மன் என்று அழைக்க வேண்டும். இதுதான் ஆமா. இந்த உலகத்திலேயே ஆட்சி படைத்தவள் ஆதிசக்தியானவள். ஆதிசக்திக்கே வேறுபாடு தெரிவதா என்றால் விடலாமா பிரம்மனை? விட்டு வைப்பனா? அதே பிரம்மா. கைலாயம் வந்ததே தவறு. கைலாயத்தில் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தது இல்லாமல் எனக்கு செய்ய வேண்டிய பாதங்களை ஏற்றுக்கொண்டது தவறு. ஆனா ஓடாத பிரம்மனே, ஆலோசனை கேட்க வேண்டும் வந்து எனக்கு வந்து இப்படி நிலைமை ஏற்பட வேண்டுமா? மாமா என்ன மாமா நான் என்ன செய்யல. நாடகலா ரசிக பெருமக்களே, இந்த நல்ல நேரத்திலே மும்மூர்த்திகள் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பிரம்மாவின் சிரத்தை அறுக்க செல்கிறார். அந்த சிரத்தை அறுத்தவுடனே பிரம்ம கபாலம் அவர் கரத்திலே ஒட்டிக்கொண்டு பிடித்து பிடித்து பிரம்ம ஹத்தி தோஷம் பிடித்து பைத்தியமாக அலைய போகிறார். இந்த நேரத்திலே யாருமே கண்பிடி உறங்கக்கூடாது. ஆகையால் பக்கத்துல யாராவது தூங்கி இருந்தா கூட எழுப்பிடுங்க. ஏன்னா அப்பேற்பட்ட கடவுளுக்கே அந்த நிலைமைன்னா இதை பார்க்காம யாராவது தூங்கி இருந்தா வச்சுக்க நமக்கு என்ன நிலைமையோ. ஆகையால இதை கண்டிப்பா பார்க்கணும். நீங்க ஆகையால அக்கம் பக்கத்துல தூங்கி ஆண்டவன் எல்லாரும் கிடைக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆகையால் தான் நான் சொல்றேன், தயவு செய்து தூங்க எழுப்புங்க. ஒரு சிரத்தை அறுக்கலாம் என்று சென்றால் என்னால் முடியவில்லை. என் வீரம் சோரம் போகிறது. எதனால் அவன் சிரத்தை அறுக்க என்னால் முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? என்ன இது? அந்த பிரம்மண சிரத்தை கோந்து விட்டீங்களா சுவாமி? சுவாமி உமது வார்த்தையை கேட்டு அவனுடைய சிரத்தை அறுக்கலாம் என்று சொல்லும் சமயத்தில் என்னால் முடியவில்லையே. என் கைக்கெல்லாம் தோன்றது, என் வீரமே சோரம் போகிறது. நான் என்ன செய்வேன்? அவன் சிரத்தில் ஒரு சிரத்தை சிக்க முடியவில்லை. பார்வதா, நீ கவலைப்பட வேண்டாம் சுவாமி, நான் இருக்கின்றேன். நான் யார்? நானே ஒரு சக்தி. அப்படி இருக்க பட்சத்தில் என்னுடைய பேர் பாதி சக்தியை உமக்கு அளிக்கின்றேன். ஓம் ஓம் சக்தியே.
பாதை கொண்டு அடே பிரம்மா, எனக்கு செய்ய வேண்டிய பாத பூஜை நீ ஏற்றுக்கொண்டாயே, எதனால் பஞ்சமுக சேவை உனக்கு இருப்பதினால் ஆணவத்தோடு ஏற்றுக்கொண்டாய். என் மனைவியார் உமையவள் தவறு செய்தாலும் ஒரு மனிதன் பாதத்தை தொட்டு பாத பூஜை செய்கிறாள் என்றால் கண் விழித்து பார்க்க வேண்டும் அல்லவா? கண் விழிக்காமல் பாத பூஜை செய்யட்டும் என்று காத்துக் கொண்டிருந்தது உன் தவறு. கணவன் இருக்கிறார் என்று மடி மீது படுத்தது என் மனைவி பார்வதியின் தவறு. இப்பொழுது தெரியும் பிரம்மன் யார், இந்த பரமன் யார். 5 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்து விட்டேன். படைத்த பரமனே, சிரத்தை அறுத்து விட்டேன் என்று ஆணவத்தோடு செல்கிறாயா? ஏறுபட்ட சிரமே, என்ன ஆணவம், என்ன அகத்தை அறுபட்டும் ஆணவம் அடைந்துள்ளையா? மும்மூர்த்தியில் ஒரு மூர்த்தி என்பது உண்மையானால், நீ ஆண்மகனாக இருந்தால் நீ அறுத்த இந்த சிரத்தை தொட்டு பார். தொட்டு பாராமர்களா? என்ன கந்தை அறுபட்டு நாள் அடங்கவில்லை. ஏன் சிவமே, மனைவின் வார்த்தையை கேட்டு என் சிரத்தை அடித்து விட்டார். பெண் வார்த்தை கேட்டவர்கள் எல்லாம் தீரம் இருந்தால் உன் மூர்த்திக்கு முதல் மூர்த்தி என்பது உண்மையானால் அறுபட்ட சிரத்தை தொட்டுப்பார். தொடுவதென்னடா? இப்போதப்பா உன் சிரத்தை எடுத்து ஆழி என்னும் சுடலக்கூடிய கடலை வீசி எறிகிறேன்.